அரசியல் அத்தியாயம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நாம என்ன திமுக கேட்குறதுன்னே ஒன்றும் புரியல. ஏன்னா எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கிற தேமுதிகவுக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரத்தை விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகளை இவர்கள் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம பலமுறை பேசிட்டோம். இப்போ உண்மையாவே அவங்க எல்லா பக்கமும் பேசுவாங்க, பேரம் பேசுவாங்க. தேமுதிக எங்க பேரம் படியுதோ அங்க போய் சேர்ந்துருவாங்க. அதுதான் அந்த கட்சியினுடைய ரொம்ப அருமையான ஒரு கொள்கையே அதுதான். அதாவது எங்க அதிகமான சீட்டு எல்லாம் என்னென்ன அதிகமா கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் தேமுதிகவுடைய ஒரு கொள்கையாவே இருக்கு. அது எல்லா தேர்தல்கள்லயும் அப்படிதான் அவங்க செயல்படுவாங்க. விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரலைக்கும் அந்த கட்சி மிக அற்புதமா செயல்பட்ட ஒரு கட்சி தான். ஆனா இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு அந்த கட்சி மிகவும் பிற்போக்குத்தனமாக ஒரு கட்சியாக மாறிடுச்சு. அதாவது எந்த பக்கம் வேணாலும் பேசுவாங்க, பேரம் படிக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்சிக்கு திமுக 10 தொகுதியில் இருந்தாங்க உங்களுக்கு நாங்க தரோம், ஏன்னா நீங்க எல்லா பக்கமும் பேசுவீங்க, அதனால உங்களுக்கு நாங்க 10 தொகுதி தரோம் அப்படின்னு வாரி வழங்குது. அடுத்ததான் காங்கிரஸ் ஓ நீங்க வாங்க, நீங்க ஏன் விஜய் பக்கம் போறீங்க, இந்தாங்க உங்களுக்கு 28 அப்படி கொடுத்துருது. இப்போ கம்யூனிஸ்ட் எங்கேயுமே பேச மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள், நான் அனைத்து கதவுகளையும் சாத்தி விட்டேன், நான் எந்த பக்கமும் பேசும் ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை நான் செய்ய மாட்டேன் என்று இருந்த ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைவரை நீங்க புறந்தள்ளி விட்டீர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதுகில் குத்தி விட்டீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் எல்லாம் சமூக நீதியை பற்றி நீ பேசக்கூடாது. திமுக என்றால் சமூக நீதி என்று பேசும் பேச்சை இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் இப்படி ஒரு மோசமான ஒரு கட்சியாக திமுக மாறி இருப்பது அதன் உண்மை தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துவிட்டது. ஏன்னா நீங்க 2019 தொடர்ச்சியா உங்கள் கூடயே உங்களுடைய சுமைகளையே தாங்கும் கட்சியாக செயல்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள். அதுவும் விடுதலை சிறுத்தைகளை கேட்டீங்கன்னா அது உங்களுடைய சுமைகளை தூக்கி சுமந்திருக்கு, உங்களுக்காக குரல் கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஒரு அடி விழுந்தா அந்த அடியை வாங்கியிருக்கு. அப்படி செயல்பட்ட ஒரு கட்சிய இப்படி நீங்க கீழே பிடிச்சி தள்ளாத ஒரு குறையா 8 தொகுதிகளை கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு 0.5% வாக்கு கூட இல்லை. அப்படிப்பட்ட அந்த கட்சிக்கு 10 தொகுதிகள் நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. உங்களுக்கான உள்நோக்கம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அதாவது தேமுதிகவை நம்ம உள்ள கொண்டு வரலன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகமான தொகுதிகளை கேட்பாங்க, கம்யூனிஸ்டுகள் அதிகமான தொகுதிகளை கேட்பாங்க. அதனால தேமுதிக உள்ள நம்ம போட்டுக்கிட்டோம்னா பாருங்க, தேமுதிக இருக்கிறதுனால எங்களால கொடுக்க முடியல, அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கட்சிகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்சிகளுக்கு குறைத்து தொகுதிகளை கொடுப்பதற்காக போடப்பட்ட திட்டம் தான் தேமுதிகவை நீங்க உள்ள கொண்டு வந்தது. தேமுதிகவை அப்படி உள்ள கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கான தொகுதிகளையும் வாரி வழங்குறீங்க. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் உங்களுக்கு எதிராக இருந்த ஒரு கட்சிக்கு வாரி வழங்கும் நீங்க, உங்களுடைய பயணித்த அந்த கட்சிகளுக்கு நீங்க ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று நாம் கேட்க வேண்டியுள்ளது. நீங்கள் இனிமேல் சமூக நீதியை பற்றி பேச தகுதியற்ற ஒரு கட்சியாக திமுக மாறிடுச்சு. நீங்க சமூக நீதியை பத்தி இனிமேல் பேச வேணாம். சமூக நீதினா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீங்க நடந்துட்டீங்க என்பதை கூறி ஒரு பகுதியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்.